தமிழக தேர்தல் களம் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மயிலை தொகுதியில் நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அபரிதமான ஆதரவு இருக்கிறது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர் என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே கார் போக முடியாது, ஆட்டோ போக முடியாது. அதனால இருசக்கர வாகனத்தில் தான் முழுவதுமாக போனேன். பல இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கட்டி கொடுக்கல. வீடுகள் இடிக்கப்பட்டு மறுபடியும் கட்டி கொடுக்கப்படாமல் இருக்கிறது. கட்டப்பட்ட வீடுகள் தேவையானவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதே போலதான் பல பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அதனால மயிலை நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை தரும் சட்டமன்றமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல், மக்களுக்கான திட்டங்களை சொல்லாமல், வளர்ச்சிக்காக தான் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை மேம்போக்காக திட்டங்களின் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு, ஆனால் அடிப்படை மக்களின் தேவைகளை பற்றி கவலைப்படாமல் உணர்வு பூர்வமான பிரச்சனைகளையே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது எதிர்பார்க்காத பிரச்சனைகள், உதாரணத்திற்கு தொகுதி மறுவரையறை, அதுல ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொல்லியாகிவிட்டது, பிரதமர் அவர்கள் சொல்லியாகிவிட்டது. சென்சஸும் எந்த சென்சஸ் மூலமா தான் அது மகளிர் இடஒதுக்கீடா இருக்கட்டும், தொகுதி டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், எதை வைத்து செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் வேண்டுமென்றே எப்பொழுதுமே ஏதோ தென்பகுதி எல்லாம் பாதிக்கப்படுவது போலவோ வஞ்சிக்கப்படுவதை போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இது மிக தவறான ஒன்று. மத்திய அரசிற்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது, மாநில அரசுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு ஏதோ வஞ்சித்துக் கொண்டே இருப்பதை போலவும், துரோகம் செய்து கொண்டே இருப்பதை போலவும், இன்னைக்கு செல்வ பெருந்தகை வேற புது வருஷ வாழ்த்தே மத்திய அரசை பற்றி சொல்லியிருக்கிறார். வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசு என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள் மத்திய அரசில் இருக்கும் பொழுது இலங்கை தமிழர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள்? தமிழக மக்கள் இன்னும் யூபி அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு பற்றி சொன்னீர்கள் என்றால் பல மடங்கு என்டிஏ அரசாங்கம் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ், திமுக இன்னைக்கு விமன் ரிசர்வேஷன் பில், பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு பெண்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளை கடந்த பின்பும் இப்பொழுதுதான் மசோதாவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும் அது விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்ற காலகட்டத்தில் இப்ப ஏன் அவசரம்னு கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். 70 ஆண்டுகளை தாண்டி கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான மசோதா இப்ப ஏன் அவசரம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் கேட்கிறார்கள் என்றால் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். முதலமைச்சர் சொல்லும் பொழுது நான் என்னது அதிகமா உழைக்கிறேன், எனது சக்திக்கு மீறி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டால், மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் உழைத்துதான் ஆக வேண்டும். எல்லா முதலமைச்சரும் உழைப்பார்கள், என் சாமானிய தொண்டர்களை உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா ஏதோ தியாகம் செய்வதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பல திட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் காப்பியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லி, அதே மாதிரி உதயநிதி பேசுறதுல ஒரு அர்த்தமே இல்லாம, எந்தவித கோர் இஷ்யூவும் இல்லாம எதையோ பேச வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பெண்களை உருவகேலி செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இதற்கான புகார் அளித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு 8000 டோக்கன், அது டோக்கன் மாதிரியை கொடுத்து வாக்கு கேட்பது என்பது மிக 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 தவறான நடைமுறை. அதுவும் கண்டிக்கத்தக்கது. நான் நேற்று பார்த்தேன், ஓபிஎஸ் அதை கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை பார்த்தேன். அதனால இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதும், களம் நன்றாக இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.
போன்றவர்கள் சொல்லும்போது பொய் சொன்ன வாய்க்கு போதனை கிடைக்காதுன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்றாரு. இல்ல, இதுதான் எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். என்னன்னா, மத்திய நிதி அமைச்சர்னா அவங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை நீங்க கொடுக்கணும். முதலமைச்சர் நானு துணை முதலமைச்சர் எனக்கு கொடுக்கிற மரியாதை என்று சொல்லுகின்ற நேரத்தில் இங்க ஒரு ஐடியாலஜிக்கல் மொனாப்பலிய கொண்டு வராங்க. நாங்க பேசுறதா நாங்க பேசுவோம், நாங்க பேசுறதா மாநில உணர்வு, நாங்க பேசுறதா மாநில மரியாதை, நாங்க பேசுறதா மாநிலத்தின் அத்தனை கடமை, மற்றவங்க யாருமே அதை பத்தி பேச முடியாது. இது மிக தவறான அணுகுமுறை. இந்த நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதை பற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவான தனது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது தெலுங்கானாலையும் இந்த பிரச்சனை வந்தது. இதுல என்னன்னா, நெல்லை உற்பத்தி செய்யும் பொழுது விவசாயிகளுக்கான பண முதலீடோ அவர்களுக்கான வியாபார லாபமோ கிடைப்பதற்கு பதிலாக அது எண்ணெய் வித்துக்களாக, சிறுதானியங்களாக, ஆர்கிட்ஸ் என்று இப்பெல்லாம் என்ன சொல்லணும், ஹார்டிகல்ச்சர், அது கூட அதிகமா விவசாயிகள் கொண்டு வரலான்னு. ஆக இதையெல்லாம் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிக லாபம் பெற்று இன்னும் அவர்கள் அதிக முதலீடு செய்து அதன் மூலம் செல்வந்தர்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆக ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு நீங்க வாங்க, நெல் உற்பத்தியில் இருந்து அதை இப்போ நவீன விவசாயத்திற்கு வாருங்கள், அதன் மூலம் நீங்கள் அதிகமாக பலனடைவீர்கள் இப்படின்னு சொன்னதை அப்படியே திருச்சி முதலமைச்சர் அவர்கள் யாராவது சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன், யாராவது சொல்லுவாங்களா? அதனாலதான் முதலமைச்சர் சொன்னா உடனே சண்முகம் போன்றவர்கள் அது என்னன்னு படிக்க கூட மாட்டாங்க, உடனே தலையாட்டிடுவாங்க. அதனால இது விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரைமுறை. எந்த விதத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்னைக்கு விவசாயிகளுக்காக இவ்வளவு குரல் கொடுக்கின்ற முதலமைச்சர் டெல்டா விவசாயிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அங்க கிடங்குகள் கட்டித்தரேன்னு சொல்லி கட்டித்தரல. அதே மாதிரி அவர்களுக்கு சுகர் கேனுக்கும் சரி பேடிக்கும் சரி சொன்ன எம்எஸ்பி அவங்க கொடுக்கல. அது மட்டும் இல்ல, ஒரு மூட்டை நெல்லை கொள்முதல் செய்வதற்கு 40 ரூபா. தமிழ்நாட்டில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, மூட்டைக்கு 40 ரூபா. இதுதான் இங்க கமிஷன். ஆக செந்தில் பாலாஜியோட 10 ரூபா எல்லாத்துக்கும் வெளியே தெரியுது. ஆனா அங்க மூட்டையை விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்வதற்கு அரசாங்க அதிகாரிகளும் அமைச்சரும் 40 ரூபா அதுல கமிஷன் வாங்குறாங்க. அங்க டெல்டா விவசாயிகளுக்கான எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. விவசாய பெருமக்கள் எல்லாம் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் அரசாங்கத்திற்கு. அதனால நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையை விவசாயிகளுக்கு எதிரானதை போல் முதலமைச்சர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். இதை விவசாயிகளை நம்ப மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. அது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான புதிய திட்டங்களாக இருக்கட்டும், விஸ்வகர்மா என்று சாமானிய கைவினை கலைஞர்களை மேம்படுத்தும் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தடுத்துறார். தன் குடும்பம் மட்டுமே பிழைக்க வேண்டும், ஒரு அடி மேலே எடுத்து வச்சா உடனே அதையெல்லாம் தடுத்து விடுகிறார். விஸ்வகர்மா திட்டத்தில் 8.5 லட்சம் கைவினை கலைஞர்கள் எங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது தமிழகம் நடைமுறைப்படுத்தவில்லை. அதே மாதிரி NEP அதையும் திரிச்சாங்க. 3 மொழி கொள்கையில் மிக தெளிவாக அறிக்கை வந்திருக்கிறது. தாய்மொழி கல்வி அவசியம், இன்னொரு மாநில மொழி, 3வது மொழி விருப்ப மொழி. அவ்வளவுதான், விருப்ப மொழியும் தான். நாம வேற அழுத்தமாக கட்டாய மொழின்னு எங்கேயுமே சொல்லல. அதனால அது எல்லா விதத்திலும் தமிழக மக்களின் வளர்ச்சியை முதலமைச்சர் மத்திய அரசின் மீது காழ்ப்புணர்ச்சி வைத்து தடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நேரடியாகவே நான் வைக்கிறேன். குழந்தைகளை படிக்க விட மாட்டேன்றார், விவசாயிகளை முன்னேற விட மாட்டேன்றார், கைவினை கலைகளை அவர்கள் வாழ்வாதாரத்தில் மேம்பட விட மாட்டேன் என்கிறார். எல்லாம் தான் ஒரு குடும்பம் மட்டுமே மேம்பட வேண்டும், எல்லா நல்ல திட்டங்களையும் தமிழகத்தில் முடக்குகிறார் முதலமைச்சர் என்பதுதான் உண்மை. அப்புறம் நாளைக்கு மேனிஃபெஸ்டோ
நாளைக்கு தினம் எங்களது அது சொல்லிடலாம்ல manifesto. நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினால் தயாரிக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோ நாங்க மட்டும் தயாரிக்கல, 38 மாவட்டங்களுக்கு வேன்கள் அனுப்பப்பட்டது. அதுல அபரிதமான ஆதரவு அதுல இருந்தது. எல்லா மாவட்டங்களிலும் 400 - 500 சஜஷன்ஸ் வந்திருந்தது. இணையதளம் மூலம் மிஸ்டு கால் கொடுத்திருந்தோம். அதுல 13,800 சஜஷன்ஸ் வந்திருந்தது. இதையெல்லாம் பிரிச்சு எந்த சஜஷனையும் விடாம எல்லாத்தையும் நாங்க சேர்த்து ஒரு விஷன் டாக்குமெண்ட் மாதிரி தயாரித்து, அது முழுசா கொடுக்க முடியாதுன்றதுக்காக அதுல தேர்தல் அறிக்கைக்காக சில பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். அது மிக தீவிரமாக தயாரிக்கப்பட்டது, மக்களுக்காக தயாரிக்கப்பட்டது. அது நாளைய தினம் 11:30 மணிக்கு ஐடிசி கிராண்ட் ஷோலால மரியாதைக்குரிய முன்னாள் அகில பாரத தலைவரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள், மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் முன்னிலையில் வெளியிடுகிறார்கள். அதிமுகவுடன் நான் கூட்டணி வைத்திருந்தால் இன்றைக்கு களமே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அதை விடுத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தனால திமுகவுக்கு களம் சாதகமாயிருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் இப்ப திருமாவளவன் பாண்டிச்சேரியில ஒரு மாதிரி, இங்கே ஒரு மாதிரி. திருமாவளவன் ஒரு குழம்பி போய் இருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ அவருக்கு இப்போ இங்க கூட்டணி வச்சிருக்கிறது கவலையா இருக்கா, அங்க கூட்டணி வைக்கலன்றது எதிர்பார்ப்பா இருக்கா? திடீர்னு சட்டமன்றத்துல போட்டி போடுறேன்னு அறிவிச்சாரு. அப்புறம் திடீர்னு இல்ல சட்டமன்றத்துல போட்டி போடல, பல சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு விட்டன, எனது நல்ல எண்ணம் மறைமுகமாக தாக்கப்பட்டதுன்னா என்ன? ஒருவேளை ஒரு துணை முதலமைச்சர் கேட்டுடுவாரோ என்ற பயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் தான் அதுக்கு காரணமா இருக்கும். சோ அங்க உள்ள அழுத்தத்தை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். தினமும் பாரதிய ஜனதா கட்சி இப்ப வரும்போது கூட ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு துரோகம் விளைவிக்கிறது அப்படி இப்படின்னு. வேங்கை வயல் 5 வருடம் நிறைவடைந்து விட்டது. உடனே வேங்கை வயல் அவங்களுக்காக நான் மட்டும்தான் பேசணுமா? அந்த மக்கள் உங்களைத்தானே நம்பி நீங்கள் அவர்களுக்கான தலைவர், எல்லாரும் அவர்களுக்கான தலைவர்கள் தான். ஆனா வேங்கை வயலுக்காக கூட நீங்கள் போராடவில்லை என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமையாக இருந்து கொண்டு, அது காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இருந்து கொண்டு எதிர்கூட்டணியை பார்த்து அடிமை 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் சற்று குழம்பி போயிருக்கிறார் என்பதுதான் உண்மை.